அப்படின்னு சொன்னா இறைவனிடத்தில் நம்மளை அழைத்து செல்லக்கூடிய உபசரதி சகா உபசாரம். தெய்வத்துக்கிட்ட அழைச்சிட்டு போறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு. அதிலே ஒன்றுதான் இறைவனை புகழ்ந்து பாடும். வாயார தன் நடையே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்கின்றார் அப்பர் பெருந்தகை. நமது தர்மபுரம் கோதுவாமூர்த்திகள் அவர்கள் ரொம்ப அழகான முறையிலே அந்த பண் இசையோடு கூட அம்பாளுக்கு திருமுறைகளை எல்லாம் விண்ணப்பம் செய்து வருகின்றார். அதே போன்று நமது ஆலயத்துடைய ஆஸ்தான வித்வானாக இருக்கக்கூடிய திரு சந்தோஷ் கோதுவாமூர்த்தி அவர்களும் தர்மபுரம் பாடசாலை தேவார பாடசாலை மாணவர்களும் அந்த அம்பாளை புகழ்ந்து பாடி அழகான முறையிலே மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். தெய்வத்தை புகழ்ந்து பாடுவதனால சொற்பாவம் பொருள் தெரிந்து தூய்மையை நோக்கி தூங்காதார் மனத்திருளை மாங்காதானே என்கின்றார் அப்பர் பெருமான். சொல்லக்கூடிய திருமுறைகளை நாம் பாடினாலே புண்ணியம். திருமுறைகளை அர்த்தம் தெரிந்து பாடினால் அதை காட்டிலும் நமக்கு பெரிய புண்ணியம். அருள் பற்றி நமக்கு உடனே தெரியும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துங்கிறார். இதே அப்பர் பெருமான் சொல்லும் பொழுது சொற்பாவம் பொருள் தெரிந்து, அந்த பாக்கள் என சொல்லக்கூடிய திருமுறைகளுடைய பொருளை தெரிந்து நாம் பாடும் பொழுது இன்னும் நமக்கு பலன் நிறைவாக கிடைக்கின்றது. இதுவுமே தெரிந்து செய்தால் நமக்கு மன திருப்திங்கிறது ஏற்படும். அந்த தெரிந்து செய்வதற்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டால், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி திருமுறைகளை நாம் படித்து கொண்டே வந்தால் நமக்கு மனப்பக்குவம் புரியும். உள்தங்கு சிந்தை வைத்தார், உள்குவாக்கு உள்ளம் வைத்தார், உள்தங்கு சிந்தை வைத்தார். அந்த உள்தங்கு சிந்தை அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய மனதில் தெய்வத்தை கொண்டு இருக்கக்கூடியது. அதை யார் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால், அதுவும் தெய்வம் தான் நமக்கு கொடுக்கும். கண்ணியது உட்புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணியது உண்கிறு பாதாம்பயத்தில் பகலிரவா நன்னியது நலித்தோறும் வையத்து நான் முன் செய்த புண்ணியம் மீது அம்மே. இந்த அகசாலில் நின்றுட்டு இருக்கவே இதுவே நமக்கு மாரியம்மன் நினைச்சதுனால இந்த இடத்துல நின்றோம். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியாது. எத்தனையோ விதமான உயிர்கள் உலகத்தில் இருக்கு. அத்தனை உயிர்களுக்கும் எல்லாமே கிடைத்து விடுமா அப்படின்னா கிடையாது. ஒரு தெருவில் இருக்கிற 10 வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அதான் முன்வினை பயன். அந்த முன்வினை பயன் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக உள்ளது. வினைப்பகை விட்டாலும் விடம், வினைப்பகை விடாது பின் சென்று அடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். இணைப்பகைங்கிறது நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். இது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் வினை பயங்கிறது முற்பிறவியில் நம்ம செஞ்சது. அப்போ முற்பிறவியில் செஞ்சதுடைய வினைனா செயல். தீமையும் நன்மையும் பிறர் தர வாரா. நமக்கு வரக்கூடிய தீமை, நமக்கு வரக்கூடிய நன்மை, இது ரெண்டும் எதனால் வருது அப்படின்னு கேட்டால், போன பிறவியில் செய்வதனுடைய தொடர். அப்போ போன பிறவியில் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கிற காரணத்தினால தான் இந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி, நம்ம சொல்கிறத குழந்தைகள் கேட்கறது, வேலை வாய்ப்பு, செல்வங்கள், இது எல்லாமே முற்பிறவியினுடைய புண்ணியம். இருவேறு உலகத்து இயற்கை ஆறா திருவேறு கல்லியலாதலும் வேறுங்கிறார் வள்ளுவர். உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், எல்லோரையும் அறிவாளியாக ஆக்கிவிடாது, எல்லோரையும் செல்வந்தர்களாக ஆக்கிவிடாது. சில பேர் தான் நல்ல செல்வந்தர்களோடு இருப்பாங்க, சில பேர் தான் அறிவாளியாக இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் கூட பிறந்தவர்களாலே 4 பேருடைய குணமும் ஒரே மாதிரி இல்லையே. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த குழந்தை ஒவ்வொருவருடைய குணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி. அப்போ இதுக்கு என்ன காரணம்? அதான் முன்வினை பயன். அப்போ விஞ்ஞானம் சயின்ஸை நிறையா வளர்ந்துருந்தாலும் இதை யாராலும் வெல்ல முடியாது. ஊழின் பெருவழி யாவுல மற்றவை சூரியனும் தாம் முந்தி உறும் அப்படிங்கிறார் வள்ளுவர். எத்தனை போட்டு செல்வம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா யாராலும் மீற முடியாது. அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லதாக மாற்றி கொள்ளக்கூடியது, தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியதான் இந்த வழிபாடு தரிசனம். வினைப்பகை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது.
अप्सुमे सोमो ब्रवीधन्तर्विश्वानि वेधजा अग्निन्त विश्वसम्भवामस्त विश्ववेधजी गौरी विभाजत जिनानि दक्षेकमते दिवधीसा च दुष्पति अष्टापदी नवपदी बभूवशि सहस्रा अक्षरा परमेभ्यो पुण्य मूलमन्त्रं सोममूलं मूलमन्त्रं शिवं जपं कुर्वन्तु सदं कर्म कुर्वन्तु सततं शुभम ओषधीना फलेचंद्र कृत्तिका रोहिणी व्रत यागारंभ प्रवृत्तोपम अनिज्ञान देहि मे प्रभु इति संप्रार्थ्य அதே போல பாவனையாக அந்த கூச்சத்தில் நாடி சந்தானம் வெள்ளி கம்பியினால் நாடி சந்தானம் செலுத்தப்பட்டு அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபிஷேகம் இன்றும் நாளையும் மட்டும்தான் அது நடைபெறும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபிஷேகம் பாவனா அபிஷேகம் என்ற பொருள் அந்த அபிஷேகம் யாகசாலையில் நடைபெறுகின்றது. ஓம் ஜாதவேதசே சர்வாவசோமராதி யதோனிதா திவேதாஹ சனப்ரஜததி துர்கா நிவிஸ்வா நாவேவ சந்துன்துதிதா திக்னிஹி தாமக்னிவர்ணாதவசாத்வனந்தி வைரோஜனி கர்மபலே சதுட்டா துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்யே சுதரசுதரசே நமः அக்னே தம்பாரஜானத்யோ அஸ்மான் சத்யமெருத துர்கா நிவிஸ்வா भूसमृद्धे बहुलान् विश्वामिनो दुर्गः जातवेदः सुन्दन्ननावातु विदादिपुरुषे अग्न्याद्रिवन्मनसा गृहाणो अस्माकं पुञ्जमिदा कलूना प्रलगादिजगं सगवानमुग्रमग्निं कुवैवपरमासुरस्तादि परिणतु दुर्गादि साक्षामध्ये बोधुरिदा जिग्निः प्रक्रोशिकमेभ्यः त्वरेष्टनास्थगो दानद्यस्तरन्ति स्वाञ्चा आग्ने धर्मं विप्रय स्वासं जञ्च सौभगमागजस्व को वृक्षट्टमयिजोनितक्रन्थलेन्द्रविक्रारणसञ्चरेम नागस्तवृट्टमुरि सम्पसानो वैद्यमेवादिगमादिनन्द भूमिर्भोम्नाद्योर्वर्णान्तरिक्षं मयित्वा उपस्थे देव्यवन्नादवन्नाध्यायाददे आयुगो प्रस्तुतिरक्रमेण सनं पादनं पुनः इदरङ्गप्रियं स्वाहा दिवं तद्धामविराजति वाक्पदङ्गाशस्त्रिये प्रत्यस्तवगद्भिः अद्य प्राणादवानस्मिन् तत्सर्वोधना यक्षुल्ले मनोजोग्यजुडदामाज्यं विच्छन्नं व्यक्तिहं सफलं ददातु प्रियक्तिः ज्ञानिनामपि चैतांसे देवी भगवती किसा फलादो स्वस्ति प्रदावधिपतीव शुभां ददासि दारिद्र्यजित्का रोगानसेना नवकं चतुर्था रुक्राणमानं सकलानि पीठानि तामाश्रितानां नामिगुण्डीनार्थपरित्राणपराधिने सर्वस्यात्तिकरे देवी नारायणि नमोऽस्तुते श्री पराशक्ति महामारी பாதாரவிந்தார்ப்பணமஸ்து. இப்பொழுது நம்முடைய பராசக்தி மகாமனின் ஆலயத்தில் சிவாச்சாரியர்கள் அனைவரும் விசேஷ சத்யானுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்வார்கள். அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டு அங்கிருந்து மங்களவாத்தியங்கள் முழங்க ஆலயம் வலம் வந்து யாகசாலை வலம் வந்து 2ஆம் கால யாக வேலை துவங்குவார்கள். அதற்கு முன்னோடியாக இப்பொழுது திருமுறை பாராயணங்கள் நடைபெறுகிறது.
एकादश्यां सवदिनो भासराः स्थिरवासयुक्ताय मृगशीलचक्रसंयुक्ताय एवं गुणसकल अनुग्रह प्रसादफल सिद्ध्यर्थं महागणपत्यां समस्त परिवार देवतानां च अनुग्रह प्रसादफल सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं एतदावश्यकनाद्य मण्डलाभिषेक ओमाङ्गेन विशेषसंज्ञां करिष्ये विशेषसंज्ञां करिष्ये अबहुबलस्या
ஓம் பத்ரகணே விஷ்ணுவிதம் தேவா சஸ்தனாவே ரசேவ தேவகி அங்கலாயோ சுஸ்தனயத்ரா கிருத்தஸ்ரவா சத்திர பூஜா விஸ்வவேதாः சஸ்தாத்ராரிட்டனேமே சத்திராம கர்ப்பதே பிரதானோ ஓம் சாந்தி 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 ஓம் நமஸ்தே கணபதயே தேவ பிரத்யக்ஷம் தத்வமசி त्वमेव केवलं कर्ता महागणपति महागणपति दीपं प्रदर्शयामि ஆலயத்தினுடைய திருக்குளமுழுக்கு அன்னையராட்டு திருவிழா நாளைய வருடம் சோமவாரத்தோடு கூடிய ஒரு பெரிய நன்னாளிலே நடைபெற இருக்கின்றது. யதா சர்வேஷு வாரேஷு சோமவாரே சிரேஷ்டம் உத்தமம் என்று காவேரி புராணங்கள் கூறுகின்றது. எல்லா கிழமைகளை காட்டிலும் சோமவாரம் என சொல்லக்கூடியது மிகவும் உயர்வாக கருதப்படுகின்றது. அந்த சோமவாரத்திலே பிரதோஷத்தோடு கூடிய ஒரு பெரிய நன்னாள். அந்த நன்னாளிலே மகா மாயா ஸ்வரூபி என சொல்லக்கூடிய மாரியாசுரனை வலம் செய்த பராசக்தியாக இருக்கக்கூடியவள் மகாமாரி என்று பெயர். அந்த மகாமாரியினுடைய ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அப்பெருவிழாவிற்காக 6 கால யாகசாலை பூஜைகள் நமது ஐயாரப்பருடைய கும்பாபிஷேக தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற சோமவாரம் என சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. 6 கால யாகசாலை பூஜைகள் அம்பாளுக்கு நவாக்னி என சொல்லக்கூடிய 9 யாக குண்டங்கள், ஏனைய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் தனித்தனியாக 4 யாக குண்டங்கள் ஆக சிறப்பான முறையிலே இந்த ஒரு பெரிய விழாவானது நமது ஆலயத்தினுடைய பூஜகர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அழகான முறையிலே ஏற்பாடுகள் செய்விக்கப்பட்டு இந்த ஒரு பெரிய விழாவை எங்களுடைய குருநாதருடைய தலைமையிலும் சிவஸ்ரீ சங்கர சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையிலும் சுரேஷ் சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையிலும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 6 கால யாகசாலை பூஜைகளை 2ஆம் கால பூஜைகள் இப்பொழுது துவக்கம் செய்ய இருக்கின்றார்கள். திருமுறை பாராஜனம், நாதஸ்வர கீதங்கள், யாகத்தினுடைய பூஜைகள் இவைகள் எல்லாமே அம்பாளுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியது, சாநித்தியத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு காலங்களும் இங்கு அம்பாளுக்கு பூஜைகள் செய்து அருள் சக்தியோடு கூடிய இந்த கலசங்களை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்விக்கும் பொழுது அந்த தெய்வத்தன்மையானது நிறைவாக காணப்படுகின்றது. ஒரு ஆலயத்தில் நித்தியப்படி பூஜைகள் சரியாக செய்ய வேண்டும். அந்த நித்தியப்படி பூஜைகள் சரியாக செய்யவில்லை என்றால் எல்லா விதமான தீங்குகளும் ஏற்படும் என்று நம்முடைய தமிழ் நூல்கள் எல்லாம் கூறுகின்றன. முன்னவனார் பூஜைகள் முட்டினில் மன்னர்க்கு தீங்குல வாரி வளம் குற்றம் கண்ணம் களவு மிகுந்துடும் என்கின்றார் திருமூலர். ஆலயத்தினுடைய பூஜைகள் தடைப்பட்டாலே நமக்கு உலகத்திற்கு கெடுதி என்று சொல்லும் பொழுது இந்த பெருஞ்சாந்தி பெருவிழா என சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். அதுதான் இறை தன்மையை பெருக்கக்கூடியது. கும்பகம் என சொல்லக்கூடியது
நிறுத்தி வைக்கக்கூடியது. அதுக்காக தான் இதற்கு கும்பாபிஷேகம்னு பேர். கலசத்தை எடுத்து அபிஷேகம் செய்வதனாலேயோ அல்லது கலசத்திற்கு அபிஷேகம் செய்வதனாலேயோ இது கும்பாபிஷேகம்ங்கிறது கிடையாது. ரேஜகம் பூரகம் சாத கும்பகஞ்சா கிதா பவேது உதரம் வாயு மங்குள்யாம் நாசிகாம் பீட்டயே சரேது யூதீவத் பூரஜே சம்யக் ஜடரே வாக்கியவாயுனா பூரகந்து சமாக்கியாத கும்பகஞ்சா கிதா பவேது என்று இதனுடைய லட்சணமானது கூறப்பட்டுள்ளது. எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளை தன்னுடைய ஜீவநாடி வழியாக அந்த துவாதசாந்தத்திலே கொண்டு நிலைநிறுத்தி புரியஷ்டக ரூபமாக அந்த இறைவனுடைய திருசக்திகளை எல்லாம் அந்த கலசத்திலே ஆவாகிக்கக்கூடிய கலசங்களை அந்த திருமேனியிலே அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே எப்பொழுதும் தெய்வத்தன்மையானது நிறைந்து காணப்படுகின்றது. அதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை வருடத்திற்கு இதனுடைய சக்தியானது இருக்கும் என்று பார்க்கும் பொழுது யாவத் துவாதச வத்சரம் 12 ஆண்டுகள் நாம் பூஜை செய்த அருள் சக்திகள் அந்த இடத்துல இருக்கும். மறுபடியும் அது புனருத்தாரணம் என்று பெயர். மறுபடியும் அந்த சக்தியை புதுப்பிக்க வேண்டும். அந்த சக்தியை புதுப்பிக்கும் போது அந்த இடத்துல தெய்வத்தன்மை மறுபடியும் காணப்படுகின்றது. அதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் 12 ஆண்டுக்கு ஒருமுறை ஆலயத்துடைய திருக்குடப்படுத்த நன்னீராட்டு திருவிழாவை செய்ய வேண்டும் என்று அழகான முறையிலே ஒழுங்கிருக்கின்றார். அந்த வகையிலே நமது மேலவீதியில் இருக்கக்கூடிய பராசக்தி மகாமாரியம்மன் பிரசித்தி பெற்ற தெய்வமாக இருக்கின்றது. பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாகவும் அதே போன்று கிராம தெய்வமாகவும் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய அன்னை பராசக்தி மகாமாரியம்மன். அந்த அம்பாளுடைய திருமேனி சிறந்த சக்தியோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் உத்தமமான முறையிலே இவைகள்லாம் நடைபெற்று வருகின்றது. அம்பாளுக்கு 9 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளோம். 9 யாக குண்டங்களிலும் அந்த பராசக்தியினுடைய மூலமந்திரங்களை பிரித்து கொடுத்து நிறைவாக பூஜைகள் செய்து ஹோமங்கள் செய்யும் பொழுது இதனுடைய பலனானது நமக்கு உறுதியாக கிடைக்கின்றது. அந்த நவாக்னியோடு கூடிய இந்த ஒரு பெரிய யாகத்தினை அழகான முறையிலே நீங்கள் செய்து வருகின்றீர்கள். இப்பொழுது மண்டப பூஜைகள், தொடர்ந்து வேதிகார்ச்சனை, இந்த 9 யாக குண்டங்களிலும் அக்னி காரியம் என சொல்லக்கூடிய யாகத்திற்குரிய பூஜைகள் இவைகளெல்லாம் நடைபெறும். அதனை தொடர்ந்து பூர்ணாபுரி பொருட்கள் எல்லாம் எடுத்து வரப்பட்டு மேலவாக்கியங்களோடு இங்கு அனைத்து விதமான ஹோமங்களும் செய்விக்கப்பட்டு நினைவாக பூர்ணாபுரி, அதனை தொடர்ந்து திருமுறை பாராயணங்கள் இவைகளெல்லாம் செய்விக்கப்பட்டு நிறைவாக தீபாராதனையோடு கூட உங்கள் எல்லோருக்கும் அருட்பிரசாதமானது வழங்கப்படும். இன்று நாளை மறுதினம் ஆக திங்கட்கிழமை வரையில்தான் அம்பாளை நாம் இந்த இடத்திலே காண முடியும். திங்கட்கிழமை காலையிலே 6ஆம் காலம் நிறைவுற்றவுடன் இந்த உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய கலசத்திலே இருக்கக்கூடிய அம்பாள் மறுபடியும் ஆலயம் கருவறையில் இருக்கக்கூடிய திருமேனியிலே கொண்டு சேர்ப்பார்கள். திருப்பி 12 ஆண்டுக்கு பிறகுதான் அம்பாளானவள் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது மறுபடியும் வெளியிலே வரக்கூடியது. அதனால இந்த பெரிய காண்பதற்கு அரிதான இந்த ஒரு விழாவை கண்டுகளிக்க நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். இந்த மந்திரங்களை எல்லாம் நிறைவாக காதால் கேட்க வேண்டும். போதுவாமூர்த்திகள் திருமுறைகளை அழகான முறையிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாவற்றையும் கேட்டு அம்பாளுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது பூஜைகளை எல்லாம் துவங்குகின்றோம். எல்லோரும் வந்து அமர்ந்து பூஜையை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து வித்யாஸ்மஹவ்யே நமசோபசத்ய மமோபாக்தே समस्ते ऋतुक्षेत्राणा श्री परमेश्वर प्रीत्यर्था अतिपूर्वोक्तये मंगल सकल विशेषण विशिष्टायां अस्यां ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே
கண்டே கண்டே அவதி பாய் கண்டே ब्रह्माधिपति ब्रह्माधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो ओम सोम ईशानमूर्ताय अंबिकाजी स्वाहा पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ओम से तत्रुद्रगणाम्बिकाजी स्वाहा अघोरेभ्यो दघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वधर्मेभ्यो नमस्ते सिद्धरूपेभ्यः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रबोधनाय नमः सर्वगोधमनाय नमो मणोन्मनाय नमः ओम सामृया वामण्णी स्वाहा अस्मिन् महद्दन्नमेन्द्रके भवाति तेषागुं सहस्रयोजने वधन्वाणि धन्मसि ओम शिव सरसी नीलनी स्वाहा यादेर्त शिवादनोर घोरापापगासनी तयानस्तनुवाशन्तमजागिरिशन्तापिचाकशी ओम शिव शिवाधिकृण्णी स्वाहा अध्यबोधति भक्ता प्रथमोदीप्य भिडके अहीगस्सर्वान् जम्बयन् सर्वाश्चयातु धान्याः ओम श्री गौसावासा ஒவ்வொரு காலங்களும் 9 ஆச்சாரிய பெருமக்கள் இயக்கக்கூடிய மந்திரம், அதற்கு பிராசாத மந்திரம், மூல மந்திரம், இப்படியெல்லாம் நிறைவாக பிரிவுகள் இருக்கின்றது. பிராசாதம் பூர்வம் உச்சாரிய அந்நிய மந்திரம் ததப்பரம் என்று ஆகமங்கள் கூறுகின்றது. தெய்வத்திற்கு முதல்ல சொல்லக்கூடியது, முதல்ல வழிபாடுகள் செய்யக்கூடியது பிராசாதம் என சொல்லக்கூடிய மூல மந்திரம். மூலம்னு சொன்னா வேர், அதுதான் அஸ்திவாரம், ஆணி வேராக இருக்கக்கூடியது. அம்பாளுடைய அடியிலே யந்திரம் அப்படிங்கிறது ஒன்று வச்சிருப்பார். அந்த யந்திரத்தில் எழுதக்கூடிய மந்திரம் தான் மூல மந்திரம்னு பேர். அந்த மூல மந்திரத்தினாலே நிறைவாக ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு இப்பொழுது அம்பாளுடைய யாகம், அதே போன்று பரிவார யாகம் ஆகிய அனைத்து யாக கொண்டங்களிடம் நிறைவாக பூர்ணாகுதியானது செய்விக்கப்பட இருக்கின்றது. பூர்ணாகுதி செய்வித்தவுடன் தொடர்ந்து 4 வேதங்கள், திருமுறைகள் இவைகளெல்லாம் அம்பாளுக்கு விண்ணப்பம் செய்விக்கப்பட்டு நிறைவாக தீபாராதனையோடு கூட அருட்பிரசாதமானது வழங்கப்படும். பெரிய வாய்ப்பை கொடுத்த நமது பராசக்தி மகாமாரியம்மன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கே நமக்கு பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாளேனியும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து என சொல்லக்கூடிய வகையிலே நம்மளையும் அந்த தெய்வமானது மதித்து மனதிலே எண்ணத்தை உண்டு பண்ணி வணங்கக்கூடிய சக்தி அது யார் கொடுத்திருக்காருன்னு கேட்டால் பராசக்தி மகாமாரியம்மன். அந்த வகையிலே இந்த 2ஆம் காலத்துடைய நிறைவாக பிரதான குண்டத்தில் இப்பொழுது பட்டுப்புடவை ஹோமமானது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து பூர்ணாகுதி சேவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் யுவா स्वाभिजो मनसा देवयन्तः यस्मिन् प्रयतो भूत्वा दुजाताज्यम
समन्वनो सोक्तं पञ्चदशस्कन्धः श्रीकामः सततं जपेत् पद्मारणे पद्मगोरो पद्माक्षी पद्मसम्भवे तन्मे वसति पद्माक्षी येन सौख्यं लभाम्यहो अश्वदायी गोदायी धनदायी महाधने धनं मे दुषतां देवीं सर्वकामां सदेहि मे पद्मारणे पद्मविपद्मपत्रे पद्मप्रिये पद्मदलायताक्षी विश्वप्रिये विश्वमनोनुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधस्व पुत्रपौत्रधनं धान्यं हस्यस्वाधिगमेरथो प्रजानां भवसि माता आयुष्मन्तं करोतु मा धनमग्निर्धनं वायुः धनं सूर्यो धनं वसुः धनमिन्द्रो बृहस्पतिर्वरुणं धनमश्नुते वैरतेय सोमं पिब मधुरद्रः सोमं धनस्य सोमिनो मह्यं ददातु सोमिनः न क्रोधो न च मात्सर्यं न लोभो न शुभापतिः भवन्ति कृतपुण्यानां भक्तानां श्रीसूक्तं जपेत् सरसिजनिलदे सलोचहस्ते धवलधरां सुगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकलिप्रसीदमह्यो पत्नीं क्षमां देवीं माधवीं माधवप्रिया लक्ष्मीं प्रियसखीं देवीं नमाम्यच्युतवल्लभा देव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् वक्त्रस्वभा विप्रभारो नमामिनास्वरमत्तय्यवे आर्यं धनं समर्पयामि पुष्पावते प्रसोमने पुष्पमालिकां समर्पयामि नमः स्वाहा अनेक यागमण्डलेन पूर्णाहुति नடைபெறுகின்றது ओम भुव स्वाहा